பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். 2 நாளாகமம் 26ஆம் அதிகாரத்துல 5வது வசனம் கடைசி 3 வரியை வாசிக்கிற நல்ல பைபிளை கவனிச்சு பாருங்க. அவன் கர்த்தரை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியங்களை வாய்க்க செய்தார். அப்போ எப்ப காரியம் வாய்க்கும்னா, ஒரு மனுஷன் கர்த்தரை தேடும் போதுதான் காரியம் வாய்க்கும். எப்படி தேடணும்? முழு இருதயத்தோடு கூட தேடணும். யாக்கோபுக்கு பிரச்சனை வந்தது. என்ன பிரச்சனை அப்படின்னா, இதோ மாமனார்ட்ட மனஸ்தாபம், 2வது கிளம்பி 2 மனைவி, ஆடு மாடு அதை மேய்க்கிறவங்க, வேலைக்காரங்க எல்லாத்தையும் கூட்டிட்டு அவருடைய சொந்த சகோதரனாகிய ஏசா. ஆனா ஏசா மிகுந்த கோபத்தோடு கூட 400 பேரோட கூட ஆயுதத்தோட வராருன்னு கேள்விப்பட்டோன்னே அவருக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல. அங்கேயும் போக முடியல, மாமனார் இடத்துக்கும், இந்த பக்கம் ஏசா இடத்துக்கும் போக முடியல, சொந்த ஊருக்கும் போக முடியல. அப்ப என்ன செய்யறாரு அப்படின்னா, நடுவுல அவர் ஜெபிக்கிறார் ஆண்டவர்கிட்ட. இரவு முழுவதும் ஆண்டவர் சமத்துல காத்திருந்து ஜெபம் பண்றாரு. ஜெபிக்கும் போது ஆண்டவர்கிட்ட கேட்கிறாரு, கர்த்தாவே என்னை ஆசீர்வதியும், என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உண்மை விடப்போவதில்லை அப்படின்னு சொல்லி ஜெபிக்கிறாரு. தேவசனத்துல ஆசீர்வாதத்தை வாங்குறாரு. அப்ப யாக்கோபு கர்த்தரை தேடினபடியினால காரியம் வாய்த்தது. என்ன வாய்த்தது அப்படின்னா, ஏசா கோபமெல்லாம் தணிஞ்சு போய் ஏசாவும் யாக்கோபும் ஆசீர்வாதத்தை பாக்குறாங்க. இப்படிதான் யாக்கோபுக்கு காரியம் வாய்த்தது. தேவனை தேடின அன்னாள் கர்ப்பத்தின் கனி கர்த்தரால அடைக்கப்பட்டதுன்னு தெரிஞ்சோன்னே அடுத்த நொடி அண்ணா என்ன செய்யறாங்க, ஓடி போய் ஆலயத்துல போய் உட்கார்ந்து ஜெபம் பண்றாங்க. ஆண்டவர்கிட்ட பொருத்தனை பண்ணி ஜெபிக்கிறாங்க. தேவனை தேடுகிறார்கள் முழு இருதயத்தோடு கூட. உடனே ஆண்டவர் ஆசீர்வாதமாய் வாக்குத்தத்தம் கொடுத்து அதை நிறைவேற்றுகிறார் இல்லையா? அப்போ அன்னாளுக்கும் பாருங்க, காரியம் வாய்ப்பது எப்படி? தேவனை தேடுவது. பெரும்பாடு உள்ள ஒரு ஸ்திரீ, புதிய ஏற்பாட்டுல 12 வருஷம் பெரும்பாடு, பெண்களுக்கு உண்டான ஒரு பலவீனம். அதுல ஆசீர்வாதம் மேல் அவங்களுக்கு தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் வித்து, தன்னுடைய எல்லா காசையும் செலவழித்து நிறைய வைத்தியர்களை பார்த்தாச்சு. ஆனா ஒண்ணுமே சரியாகல. ஆனா இயேசு கிறிஸ்துவ பத்தி அறிந்து கொண்டு, ஒரு வீட்டுக்குள்ள இயேசு இருக்கிறாருன்னு அறிஞ்சு அவங்க ஓடி வந்து இயேசுடைய ஷாலை தொடறாங்க. உடனே இலவசமான விடுதலை. அதுவும் உடனே, இன்ஸ்டன்டா, உடனே விடுதலை, இலவசமான ஒரு விடுதலை. அப்ப பாருங்க, அந்த 12 வருஷம் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீக்கு தேவன் விடுதலை தந்தார். எப்படி? அவங்க ஆண்டவரை தேடினபடி. செய்தி கேட்கிறதான என் சகோதரன், என் சகோதரியே, இன்னைக்கு உங்களுக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனை வேணா இருக்கலாம், எத்தனை நாளா வேணா இருக்கலாம், நீங்க ஆண்டவரை முழு இதயத்தோடு தேடணும், சந்தேகப்படாம தேடணும், பைபிளை வாசிச்சு வசனத்தின்படி நீங்க தேடணும். அப்படி தேடினீங்கன்னா நீங்களும் நானும் ஆசீர்வாதமாய் மற்றவர்களை போல இருக்கலாம். கர்த்தர் நம்மை பலப்படுத்துவார். காரியம் அப்பதான் வாய்க்கும். எதுவா இருந்தாலும் சரி, காரியம் வாய்க்கணுமா? இயேசு கிறிஸ்துவை தேடுங்கள், ஜெபியுங்கள், வசனத்தின்படி வாழுங்கள். ஜெபிக்கலாமா? கண்களை மூடி. எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரை இந்த வேலைக்காக ஸ்தோத்திரம். தகப்பனே, யாக்கோபை போல, அன்னாளை போல, பெரும்பாடுள்ள ஸ்திரியை போல, இதோ இந்த பரிசுத்தவான்களை போல உம்மை தேடுகிற அனுபவம் எங்களுக்கு உண்டாகட்டும். தினமும் ஜெபிக்கணும், வேதத்தை வாசிக்கணும், வசனத்தின்படி வாழணும். ஆண்டவரே, எங்களை ஆசீர்வதித்து எங்களுக்கு உண்டான காரியங்களை வாய்க்க செய்கிற தேவன் எங்களோடு கூட இருக்கிறபடியினால் உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஆசீர்வதிங்க, நடத்துங்க. எங்கள் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you.